So dear student, circle problem already பார்த்திருக்கோம். இது inside outside pacing வரும் இல்லையா, that kind of question. பாருங்களேன். So how many person count பண்ணுங்க. So 2 4 6 8% sitting around circular area equal distance. Equal distance சொல்றாங்க அவ்வளவுதான். பக்கத்துல இல்ல, ஒரு மாதிரி ஈவனா கேப் விட்டுருக்காங்க, மீனிங் அதுக்கு. பட் not necessary in the same order. General word always இது இருக்கும். Same order இல்ல, same order இருக்கணும் அவசியம் இல்ல. Some of the people pacing center, some of the people outside, that is direction of the opposite. The circle போட்டுறோம். There are 8%, 8 arrow போட். இங்க arrow யூஸ் பண்ண முடியாது because sitting, who is sitting inside, who is pacing outside நமக்கு தெரியாது. Pacing inside outside definitely தெரியாது, கரெக்ட்டா? பட் சர்க்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆல்வேஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங் வித் whom அப்படின்னா ஏதோ ஒரு க்ளூ இருக்கும். பேசிங் டுவர்ஸ் சென்டரோ இல்லை அவுட் சைடோ ஏதோ ஒரு க்ளூ இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் பண்ணணும். இதை படிக்கும்போது பி பேசஸ் சென்டர், தட் கேன் பி ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், லாஸ்ட் ஏதோ ஒன்று இருக்கும், நமக்கு தெரியாது. எய்தர் பேசிங் டுவர்ஸ் சென்டர் ஆப் சைடு எது தெரியுமா, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு. சரி, இதுதான் அந்த ஃபஸ்ட் டயக்ராம் தான். ஆல்வேஸ் வாட் இஸ் வாட், ஹூ இஸ் ஹூன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதுதான். சரியா? ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணலாம். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கட் பண்ணிவிட்டு செகண்ட் மட்டும். சர்க்கிள் ப்ராப்ளம் எல்லாமே ஜென்ரலாக 2 பாசிபிள் தாங்க வரும். வெரி ரேர் கேஸில் 1 பாசிபிலிட்டிஸ் வரலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணுறோமா. தெர் ஆர் 8%. ஒரு 8 லைனை மட்டும் போட்டுங்க. இல்லை who is facing towards center opposite நமக்கு தெரியாது இல்லையா. பட் ஸ்டார்டிங் வித் பி பேசஸ் சென்டர். அவுட் சைட்னா வெளியே வச்சு பாரு போடும், அவுட் சைட் பேசிங் போடும், கரெக்டாக? இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள். எஸ் சிட் செகண்ட் டு ரைட் ஆஃப் பி. பிக்கு ரைட் சைடு இந்த பக்கம் தான் வரும் இல்லையா. எஸ் சிட் செகண்ட் டு ரைட் ஆஃப் பி. எஸ் இஸ் ஹியர், பட் வி டோன்ட் நோ எஸ் பேசிங் டு சென்டர் ஆர் ஆப்போசிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எஸ். டி சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எஸ். இப்போ எஸ் டுவர்ஸ் இன்சைட் பேசிங் அவுட் சைட் பேசிங்கை டிசைட் பண்ணுங்க. இன்சைட் பேசிங் அந்த லெஃப்ட் இந்த பக்கம் தான் அவர் ஆல்ரெடி பீஸ் ஆக்குபை பண்ணிட்டார், கரெக்டாக? ஸோ எஸ் மஸ்ட் பி அவுட் சைட் பேசிங். டி சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ் அவுட் சைட் டைரக்ஷன் பேசிங் இருந்தால் மட்டும்தான் செகண்ட் டு லெஃப்ட் டி எடுக்க முடியும். நெக்ஸ்ட் டி இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் போத் ஓ அண்டு கியூ. டி இங்கே இருக்கார் இல்லையா, இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் போத்துங்க ஓ அண்டு கியூ. ஸோ நம்ம இங்கேயும் போடலாம் இல்லையா, ஓ அண்டு கியூவும் சொல்லலாம், கியூ அண்டு ஓன்னு சொல்லலாம். நமக்கு டெஃபினட்டாக தெரியாது. பாருங்கள், நான் இங்கே கியூ இங்கே போடுறேன், ஓ இங்கே போட்டேன். அதே ஓ இங்கே வந்துட்டு கியூ அந்த பக்கமும் வரல. தட்ஸ் ஆர் சர்க்கிள் வந்தால் ஆல்வேஸ் 2 பாசிபிள் வரும். சைமல்டேனியஸாக இன்னொரு பிக்சரும் போட்டுங்களேன். ஒரே டைமில் 2 பிக்சர் போட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள், அதுதான் ஈஸி. ஓகே, இங்கே பி, எஸ் அவுட் சைட் பேசிங், இங்கே டி, ஓ அண்டு கியூ ஆர் கியூ அண்டு ஓ எனிவேர் இருக்கலாம். ஓகேவா? இந்த அவுட் ஆஃப் 2 சர்க்கிள் எனி ஒன் ரூல்ட் அவுட் ஆகிடும். ஏதோ ஒரு சர்க்கிள் வந்து அக்கார்டிங் டு த கிவன் ஸ்டேட்மெண்ட் அரேஞ்ச் பண்ண முடியாது, ஒன்று மட்டும் ஃபாலோ ஆகும் மீனிங் அதுக்கு. நெக்ஸ்ட்டு ஆர் சிட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் கியூ. கியூ இங்கே இருக்கு இல்லையா. சப்போஸ் கியூ இன்சைட் பேசிங் அந்த லெஃப்ட் இந்த பக்கம் தானே வரும், ஆல்ரெடி ஓ பிளேஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ கியூ அவுட் சைட் பேசிங் இருந்தால் மட்டும்தான் ஆர் இங்கே வரும். செகண்ட் டயக்ராம் வச்சு பார்த்தீங்கன்னா அவுட் சைடாக இருந்தால் இந்த பக்கம் வரும், ஆல்ரெடி ஓ பிளேஸ் ஆகிட்டுருக்கார். ஸோ கியூ இன்சைடாக இருந்தால் மட்டும்தான் ஆர் இங்கே வரும். ஓகேவா? ஆர் சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் கியூ, பாசிபிள் அவுட் சைட் அண்ட் இன்சைட். நெக்ஸ்ட்டு எம் சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஆர். எம் சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆர் இஸ் ஹியர். ஆர் இன்சைடு வருமா அவுட் சைடு வருமா நாம் தான் டிசைட் பண்ணணும். இப்போ இன்சைடாக இருந்தால் லெஃப்ட் இந்த பக்கம் தானே போகும். ஸோ அவுட் சைட் பேசிங், ஆர் அவுட் சைட் பேசிங் இருந்தால் மட்டும்தான் எம் இங்கே வரும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஆர் அவுட் சைடாக இருந்தால் லெஃப்ட் சைடு இந்த பக்கம் போகல, இன்சைடு இருந்தால் மட்டும்தான் எம் இங்கே வரும். எம் சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஆர். நெக்ஸ்ட்டு டி சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் என். அவைலபிள் ஒன்லி 1 பேஸ் தான் இல்லையா, ஒன்லி 1 பிளேஸ் தான். ஸோ என் மஸ்ட் பி இயர். பட் டி சீட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் என். என் இன்சைட் பேசிங் இருந்தால் தான் செகண்ட் டு லெஃப்ட் டி வரும், கரெக்டாக? இயர் ஆல்சோ என் மஸ்ட் பி பேசிங் இன்சைட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எம் சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஓ. M sit second to left of O.
இந்த கேஸில் ஓ அவுட் சைட் பேசிங் இருந்தால் ரைட்டு தான் வரும், லெஃப்ட் வராது இல்லையா. ஸோ ஓ மஸ்ட் பி இன்சைட். தென் ஒன்லி எம் சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஓ. இதை வச்சு பார்க்கும்போது ஓ அவுட் சைட் பேசிங்காக இருந்தால் மட்டும்தான் எம் சீட் செகண்ட் லெஃப்ட் ஆஃப் ஓ வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு டி பேசஸ் சேம் டைரக்ஷன் ஆஸ் கியூ. கியூ எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கா அந்த பக்கம் தான் டி பேசிங் சொல்கிறாங்க இல்லையா. ஃபஸ்ட் டயக்ராம் கியூ அவுட் சைட் பேசிங், ஸோ டி ஆல்சோ அவுட் சைட். செகண்ட் டயக்ராம் கியூ இன்சைட் பேசிங், ஸோ டி ஆல்சோ இன்சைட் பேசிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு n seat third to right of n seat third to right of m is here. இப்போ n seat third to right of m inside outside outside பேசிங் இருந்தால் மட்டும்தான் n seat third to right of m வரும். சரியா. இன்சைடாக இருந்தால் அது இந்த பக்கம் போவோம் இல்லையா, மேட்ச் ஆகாது. பட் இதை வச்சு பார்க்கும்போது ஓகே பாருங்க, அக்கார்டிங் தி சென்டென்ஸ் இதை வச்சு பார்க்குறோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது என்ன சொன்னாங்க பாருங்கள், n seat third to right of m. பட் இங்கே எம்மும் என்னும் வந்து நெய்பர் அட்ஜஸ்டன்ட் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அங்கே தேர்ட் டு ரைட்லாம் வராது இல்லையா. ஸோ அக்கார்டிங் டு திஸ் சென்டென்ஸ் இந்த டயக்ராம் ராங் ஆகிடுச்சு, ரூல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஏதோ ஒரு டயக்ராம் ராங் ஆகிடுங்க, அது நமக்கு டெஃபினட்டாக தெரியாது. இப்போது ஓ அண்டு கியூ சொன்னாங்க இல்லையா, ரைட் சைடோ ஒரு லெஃப்ட் சைடோ வரலாம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு பக்கம் வரலாம், நமக்கு தெரியாது அதுக்கு. சரியா. ஸோ 2 பிக்சர் போட்டால் அரேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் கரெக்டு. ஸோ அக்கார்டிங் திஸ் டயக்ராம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சர்க்கிள் ப்ராப்ளம் அரேஞ்ச் பண்ணும்போது 2 பாசிபிள் வந்தால் 2 பிக்சர் போட்டுருங்க. நீங்கள் தட் இஸ் கியூ ஓ போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேட்ச் ஆகலாம், இன்னொரு டைம் அரேஞ்ச் பண்ணால் டைம் ஆகும். சரியா. சைமல்டேனியஸாக போட்டு பண்ணுங்க. ஓகே கம் லெட்ஸ் ஆன்சர் த கொஸ்டின். ஃபஸ்ட் ஒன் அந்த பிக்சர் தாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது கம்பேர் பண்ணுறதாக வச்சுருக்கோம். சரியா. ஊ சீட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் எஸ் அண்ட் டி வென் கவுண்டட் ஃப்ரம் லெஃப்ட் சைட் ஆஃப் எஸ். லெஃப்ட் சைட் ஆஃப் எஸ் இல்லையா, இந்த பக்கம் வரும் லெஃப்ட் சைட் ஆஃப் எஸ் இப்படி வரணும். எஸ் அண்ட் டி இந்த பக்கம் தான் லெஃப்ட் சைடு சொல்லணும். ஸோ ஒன்லி 1 பர்சன். ஓகேவா. அது ஓ சாய்ஸ் நம்பர் 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு how many people in the given arrangement pay center, how many person pacing center count தான் பண்ணோம் இல்லையா. center pacing 1 2 3 person pacing center. ஓகேவா. ஸோ சாய்ஸ் நம்பர் 2 3 person pacing center. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். does not belong to, இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஆட் மேன் அவுட்டு, ஆட் மேன் அவுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதர்வைஸ் ஆட் ஒன் அவுட்டு. கிளாசிஃபிகேஷன் ஃபைண்ட் த டிஃபரெண்ட் ஒன் பார்த்துருக்கும் பாருங்கள். எது வித்தியாசமானது ஆன்சர் பண்ணோம் இல்லையா. செக் பண்ணுங்களேன். ஆர் எடுத்து பாருங்கள், அவுட் சைட் பேசிங். எஸ் பாருங்கள், ஆக்சுவலி அவுட் சைட் பேசிங். கியூ பாருங்கள், அவுட் சைட் பேசிங். ஓ பாருங்களேன், இன்சைட் பேசிங். எம் அவுட் சைட் பேசிங். ஸோ எக்ஸப்ட் ஓ ஆல் அதர் அவுட் சைட் பேசிங். எம் மட்டும் ஓ மட்டும் தான் இன்சைட் பேசிங், டுவர்ஸ் இன்சைடு. ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 4th, வாட் இஸ் எம் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டீலேருந்து பார்த்தா எம்மோடைய பிளேஸ் என்ன வரும். டி இங்கே இருக்கா, எம் இங்கே இருக்குது. ஸோ வாட் இஸ் எம் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு சொல்லும்போது ரைட்டில் கவுண்ட் பண்ணல. டி இந்த பக்கம் ரைட்டில் கவுண்ட் பண்ணு. 1 2 3 தேர்ட் டு ரைட் ஆஃப், தேர்ட் டு ரைட் அதான். பட் இந்த பக்கம் கவுண்ட் பண்ணினா 1 2 3 4 5 வரும் இல்லையா. எனி ஒன் தான் அவைலபிளாக இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சொன்னால் யூஸ் ஆன்சர் சாய்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சொன்ன இந்த பிளேஸில் கிவன் ஆப்ஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மீனிங் அதுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ ரெகார்டிங் டி ஆஸ் பர் த கிவன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. இது 1 by 1 படித்து பார்த்தாங்க டிசைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்களேன். டி பேசஸ் சென்டர். ஆக்சுவலி டி பேசஸ் சென்டரா, நோ, அவுட் சைட் பேசிங். நெக்ஸ்ட் ஒன்லி 3 people sit between டி அண்டு பி. எஸ் பாருங்கள், டி அண்டு பி இந்த பக்கமாக 3 தான் இருக்குது, இந்த பக்கமாக 3 தான் இருக்குது. கரெக்டாக கேட்டது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ தானே கேட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 2. நீங்கள் 3 4 5 படிக்கணும்னா பார்க்கலாம். அது மேட்ச் ஆச்சுன்னா ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் தான் வரும் இல்லையா. தட்ஸ் ஆல், ஆப்ஷன் 2. ஓகேவா. ஸோ நீங்கள் சர்க்கிள் ப்ராப்ளம் அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுட்டு ஆல் ஆர் பேசிங் இன்சைடாக இருந்தால் ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இன்சைட் அவுட் சைட் சொல்லும்போது லைனை மட்டும் போடுங்க.
2 பாசிபிள், இந்த பக்கமும் ஒரு அந்த பக்கம் ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு டயக்ராம் வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு 2 பாசிபிள் சர்க்கிள் போட்டு அரேஞ்ச் பண்ணுங்கள், ஈஸியாக அரேஞ்ச் ஆகிடும். சரியா? ஸோ இது நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஒன் மோர் டைம் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.